என்னோட முதல் மாத சம்பளத்தில அம்மாவ வெளிய கூட்டு போணுன்றது எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆசையா இருக்கும். அதேமாரி எனக்கும் ரொம்ப அந்த ஆசை இருந்தது. ஸோ ரொம்ப நாள் நான் வேலைக்கு போல. அ ரொம்ப நாள் கழிச்சு வேலை கிடைச்சு அந்த முதல் மாச சம்பளத்தில அம்மாவுக்கு பிடிச்ச சாரி, சாப்பாடு எல்லாமே வாங்கி தரணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாசம் அம்மாவ வெளிய கூட்டு போனேன். அம்மாவுக்கு ரொம்ப நாளா வந்து இந்த நல்லா பெரிய ஹோட்டல் அம்மாவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னன்னா, அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ல கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி வாங்கி தரணுன்றது வந்து அதுவும் என்னோட முதல் மாச சம்பளத்தில அத செய்யணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருந்தது. ஏன்னா, அவங்க வந்து எனக்கு சண்டே ஆனா எல்லாமே கேட்டது, எல்லாமே அப்பாவுக்கு அப்புறம் அவங்க செஞ்சு என்னையும் எங்க அக்காவையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்படிதான் அம்மாவ வந்து இந்த முதல் மாச சம்பளத்தில ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போனேன். ஸோ கூட்டு போயி அ உள்ள எல்லாரும் உட்காந்துட்டு, நானு, அக்கா, அம்மா எல்லாரும் உட்காந்துட்டு, வெயிட்டர் கிட்ட கூப்ட்டு ஆர்டர் சொல்லலான்னு கூப்பிடுறோம். "அண்ணா, இது வந்துரும்மா. அண்ணா, அண்ணா இங்க. அண்ணா டேய்." உள்ள போயிருக்காரும்மா வருவாரு. கூப்ட்டு பார்த்தோம், வெயிட்டர் வரவே இல்ல. ஏன் வரல? எதுக்கு வரலன்னு எங்களுக்கும் தெரியல ஃபர்ஸ்ட்டு. தெரியல. அம்மா முனிசிபாலிட்டில வேலை செய்றாங்க. டெய்லியும் அந்த கடைய அம்மா தான் கிளீன் பண்ணுவாங்க. அன்னைக்கு நானு, அம்மா, அக்கா எல்லாம் சாப்பிட போம்போது, அங்க இருக்க ஒரு வெயிட்டர் கூட எங்க டேபிள் அட்டெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிய வந்தது. அதுக்கு ஒரே காரணம், அம்மா முனிசிபாலிட்டில வேலை செய்றாங்க. டெய்லி அம்மா தான் அங்க இருக்க குப்பையெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. ஸோ அம்மா அங்க உள்ள உட்காந்து சாப்பிடுறது அங்க இருக்க யாருக்குமே பிடிக்கல. அப்பா போனதுக்கப்புறம் அம்மா தான் எங்களுக்கு பிடிச்ச எல்லாமே ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து எங்களுக்கு தேவையான எல்லாமே எனக்கு அப்போ 11 வயசு இருக்கும். ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட கூட கஷ்டமான சிச்சுவேஷன்ல தான் அம்மா வந்து வேலைக்கு போய் அப்பாவோட வேலை கிடைச்சு இது எல்லாமே பண்ணி இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அக்காவுக்கு 17 வயசு காலேஜ் முடிச்சு இப்போ அவங்க எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சு ஒரு ஸ்கூல்ல டீச்சராக ஒர்க் பண்றாங்க. நான் கூட காசு தராம சாப்பிட போல, என்கிட்ட காசு இருந்தது. ஆனா எங்க அம்மா யார்கிட்டயும் இது வரைக்கும் இலவசம்ன்ற பேர்ல எதுவுமே வாங்கினதில்லை. எங்க வீட்டு ஓனர் எதனா வேலைன்னா கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க எல்லா விஷயத்தையும் கிளீன் பண்ணி அதுல வர்றது காசை வச்சுதான் சண்டே எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பிரச்சனைனா, எங்களை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி நாங்க வேற யாரையும் சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது என்ன பிரச்சனைனா, எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஹைரார்கி இருக்கு. இப்போ நான் வந்து என் எதிரில இருக்க ஒரு மனுஷனை சக மனுஷனா பார்க்கணுன்றது எனக்கு என் டீச்சர்ஸ் கத்துக் கொடுத்த, நான் சில புக்ல படிச்ச ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்துட்டு என்னோட லைஃப்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனா எல்லார்கிட்டயும் அது எதிர்பார்க்க முடியாது. ஸோ wherever you go, there will be a hierarchy. People are ready to surpass you. பட் அதெல்லாம் தாண்டி வரணும். That's life. சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இப்போதான் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கு. தேங்க்யூ.